ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷம். உண்மையிலே நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், மந்தையில் ஆடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எத்தனை பேர் நல்ல பிரியாணி சாப்பிட்டதுனால சந்தோஷம், இல்லை டூர் போனதுனால சந்தோஷம், இல்லை பணம் பேங்கில் ஏறிட்டு அப்படிங்கிறனால சந்தோஷம், இல்லை வயல் நல்லா விளைஞ்சிட்டு? நோ நோ நோ. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ரட்சிப்பு விலையேறப்பட்டது, ரட்சிப்பு விலையேறப்பட்டது. நீ விலை கொடுத்து வாங்க முடியாது. ரட்சிப்பு விலையேறப்பட்டது, அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் அந்த ரட்சிப்பை நீ பெற்றிருப்பாயானால் உனக்கொப்பான ஜனம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் உனக்கொத்த ஜனம் இந்த பூமியில இல்லை என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் யாரு? விலையேறப்பட்டவர். இல்லாட்டா நீ எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் குப்பைன்ட்டார் பவுல். அத்தனை இருந்தது குப்பை. குப்பையை வச்சுட்டு அலைய முடியுமா? ஆனால் ரட்சிப்பு என்னது? விலையேறப்பட்டது. அதான் விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் வந்திருக்கிற நாம் மிகவும் ஒரு புரிதலோடு ஒரு தெளிவான பாதையில் நாம் செல்ல வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையான காரியங்களை நாம் பார்க்கும்படி நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். வாசிப்போமா? புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23. வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லாத இரக்கத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட இரக்கம்? முடிவில்லாத இரக்கம். அவருடைய கிருபை நம்மை நிர்மூலமாக்காமல் பாதுகாத்திருக்கிறது. எத்தனையோ பேர் நிர்மூலமாகி போயிட்டாங்க. கர்த்தர் நம்மை நிர்மூலமாக்காமல் பாதுகாத்திருக்கிறார். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. அந்த உண்மை காலைதோறும் எப்படி இருக்கு? அதனாலதான் காலைதோறும் நாம் கர்த்தர் சமூகத்துக்கு போனுங்கிறது. அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறபடினால் காலைதோறும் நாம் கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல நாம் வர வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? அப்போ அந்த காலைதோறும் அந்த புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவ்வளவுதான், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சரியா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. சரி, 16. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாராம். நம்மளால இல்லை. யாரால கிடையாது? நம்மளால கிடையாது. அவருடைய பரிபூரணம். யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு?
தந்திருக்கிறார். இதை எத்தனை பேர் உணர்ந்து நன்றி சொல்றோம்? அப்பா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி 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 அப்படின்னு சொல்லி ஆத்துமாவிலிருந்து நன்றி சொல்லணும். நீங்க அப்படி சொல்லும் போதுதான் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பிசாசுடைய போராட்டம் இதெல்லாம் போகும். இல்லைன்னா எல்லாம் குத்த வச்சுட்டு இருக்கும். பிசாசு வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்வான்? குத்த வச்சு உட்காந்துருவான். போப்போனா போக மாட்டான், போப்போனா போகவே மாட்டான் பிரியமானவர்களே. ஆனா அந்த கிருபைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீ தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்படின்னு காலையில அவருடைய சமூகத்தில் எழுந்துச்சு முழங்கால் படி போட்டு உம்முடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபையை எனக்கு தந்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். சொல்றோமா? அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்க முடியும். அது என்ன செய்ய முடியும்? கிருபையை தந்திருக்கிறார், ஆனா அதை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது பிரியமானவர்களே. பவுல் சொல்கிறார். பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிரேட்டி வாசி. கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. அப்போ பவுல் சொல்றார், நான் தேவனுடைய கிருபை என்ன செய்யல? வேஸ்ட் பண்ணல. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தேவனுடைய கிருபையை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய கிருபையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, தேவனுடைய உலகத்துல எது எல்லாமோ வேஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. தேவன் கல்வாரி சிலுவையில சம்பாதித்து கொடுத்த அந்த கிருபையை என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. பாருங்க, கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்போ கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. அந்த கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். அந்த கிருபையினால் நம்முடைய பாவங்கள் அவரிடத்தில் போனது. நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். இதை நாம் என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. வீணாக்க கூடாதுன்னா அந்த கிருபையை நீங்கள் விருதாவாய் போக்க கூடாது. நம்ம போக்குறோமா? யோசித்து பாருங்க. அந்த கிருபையை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா, அல்லது அந்த கிருபையை நாம் போக்கடிக்கிறோமா, அல்லது அந்த கிருபையை நாம் தவறாய் பயன்படுத்துகிறோமா? 1 லட்ச ரூபா வந்துன்னா அதை நல்ல விதமாகவும் பயன்படுத்தலாம், அதை கெட்ட விதமாகவும் பயன்படுத்தலாம். பணம் தப்பா? பணம் பிரச்சனை இல்லை, அதை பயன்படுத்துகிறவன் பிரச்சனைக்குரியவன். அதே மாதிரி தான் தேவ கிருபை எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா எல்லாரும் அதை சரியா என்ன செய்வதில்லை? பயன்படுத்துவதில்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த கிருபையை எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? அதை நான் விருதாவாக்குகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய கிருபையை எப்படி பார்க்கிறோம்? ஒருவேளை என் வாழ்க்கையில நான் பெரிய பாவி, நான் பாவியா இருக்கேன், எப்படி நான் ஆண்டவர்கிட்டே போக முடியாது அப்படின்னு நீங்க ஒருவேளை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லல. ரோமர் கையெழுத்து நிறுவம் 5ஆம் அதிகாரம் 20-21. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்போ நியாயப்பிரமாணம் வந்தது எதுக்கு? மீறுதல் பெருகும்படிக்கு. அப்போ நியாயப்பிரமாணம் வந்தது மீறுதல் பெருகும்படிக்கு தான். அடுத்து, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. எப்படி பெருகிட்டு? அதிகமாய் பெருகிட்டு. உங்க வாழ்க்கையில பாவம் இருக்குன்னு நினைக்கியா? அதுக்கு எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்கு? கிருபை பெருகி இருக்கிறது. அந்த கிருபையை பாரு, உன் பாவத்தை பார்க்காத. இதை பாரு, பெருகி இருக்கிற கிருபையை பார். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1:15ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இது ஏனென்றால் பாவம் இன்னதென்று காண்பிக்கும் பொருட்டு. எப்படி?
மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. கிருபையோ அந்த பாவத்தை ஜெயம் கொள்வதற்காய் கொடுக்கப்பட்டது. அப்போ தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனுடைய நாவிலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நீங்கள் பிரயோகிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். அது என்ன செய்யும்? வேலை செய்யும். அடுத்த வசனம் 21, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு பாவத்தை லேசா எடுத்துக்கிட்டாங்க. பாவத்தை குறித்த சீரியஸ்னஸே இல்ல, பாவத்தை குறித்த விழிப்பே இல்ல. ஏன்? பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். எப்ப வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் என்ன செய்யலாம்? நடக்கலாம். பிரியமானவர்களே, எனவே ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், போலீஸ்காரன் அவனை எப்போ வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் பிடிக்கலாம். அவன் நிம்மதியாக தூங்க முடியுமா? அதே மாதிரி தான் பாவம் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ எப்போ வேணாலும் பிடிபடலாம். ஆனால் தேவனுடைய கிருபை இருக்கு. தேவனுடைய கிருபை நீ என்ன செய்யாத? விருதாவாக்காத. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாருங்க, தேவனுடைய கிருபையில நாம் வரும்போது நீதி நம்ம என்ன செய்கிறது? ஆண்டு கொள்கிறது. பாவம் நம்மை ஆண்டு கொள்ளாது. அப்போ நாம் எங்க வந்துடணும்? கிருபைக்கு கீழே வந்துடும். கிருபைக்கு கீழே வந்துடும். அவருடைய கிருபை வரணும்னா நீங்க கர்த்தரை துதிக்கும் போது அந்த கிருபையை பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம். கம்முன்னு வாயை பொத்திக்கிட்டு இருந்தா கிருபை வேலை செய்யாது. உனக்கு முன்னாடி பிரியாணி வச்சிருக்கு, நீ வாயை திறந்து சாப்பிட்டா தான் வயிற்றுக்குள்ள போகும். உனக்கு முன்னாடி பிரியாணி இருக்குங்காண்டி வயிறு நிறையுமா? நிறையவே நிறையாது. அதே மாதிரி உன் வாயை திறந்து என்ன செய்யணும்? துதிக்கணும். எனக்காக கல்வாரி சிலுவையிலே என் பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீர் மரித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா அப்படின்னு நீ அவர்கிட்ட இருதயத்திலிருந்து வாயினால் அறிக்கை செய்யும் போது அந்த கிருபை உனக்குள்ளாக கடந்து வருகிறதை நீ பார்க்க முடியும். சும்மா கிருபை வராது. கிருபை இருக்கிறது என்ன செய்யாது? உள்ள போகாது. காற்று இருக்கு, நீ சுவாசிக்காம மூச்சம் வாயை மூச்சு போத்திட்டா காற்று உள்ள வருமா? வராது. இதே மாதிரி தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற தேவன் தந்திருக்கிற கிருபைய நீ வாயினால இருதயத்தில் விசுவாசித்து வாயினால என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும், நன்றி சொல்லணும். அப்படி சொல்லும் போது அந்த கிருபை வேலை செய்யும். அந்த கிருபை என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய குமாரனால் கிடைத்தது நமக்கு என்னது? நித்திய ஜீவன். எனவே பவுல் அடுத்து இன்னொன்னு எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபை இருக்கு, அது நீ என்ன செய்ய? எப்படி பெறாத? விருதாவா பெறாத. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை, இதை விருதா வாய்க்கிறாத, இதை பிரயோஜனப்படுத்திக்கோ. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, துதி, தேவனுடைய வார்த்தையை படி, ஜெபி, கர்த்தர் பேசுறத கேளு. நீ விருதாவாக்காத. நீ விருதாய் வாக்கிட்டுனா தேவனுடைய கிருபையை திரும்ப நீ என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்ப நாங்க தேவனுடைய கிருபை என்ன செய்யல? விருதாவாக்கல அப்படின்னு பார்த்தோம். நான் தேவனுடைய கிருபையை நீங்க விருதாவாக்காதங்கன்னு சொல்றாரு. உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்படியானால் வேதம் நமக்கு தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் என்ன செய்கிறது? பேசுகிறது. ஏனென்றால் எப்படி? ஏனென்றால் இந்த உலகத்துல தேவனுடைய கிருபையை விட எதெல்லாமோ இன்னைக்கு பெருசா தெரியுது. தேவனுடைய கிருபையை விட உலகத்துல என்னெல்லாமோ மனுஷனுக்கு என்ன செய்யுது? பெருசா தெரியுது. பணம் பெருசா தெரியுது, சாப்பாடு பெருசா தெரியுது, பதவி பெருசா தெரியுது, சுகபோகம் பெருசா தெரியுது. உண்மையா இல்லையா? இவ்வளவும் பெருசா தெரியுது. ஆனா எது பெருசா தெரியல? தேவனுடைய கிருபை பெரிதாய் தெரியவில்லை. அதனால்தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே.
அப்போ பலனடையாத ஒன்றில் போய் நீ உன் பிரயாசத்தை செலவழிக்காத. உனக்கு பயன் கிடைக்காத ஒன்றில் போய் உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய எனர்ஜியை நீ என்ன செய்யாத, செலவு பண்ணாத. விளங்குதா? ஆனால் இன்னைக்கு மனுஷங்க கிருபையில் நிற்கிறத விட்டுட்டு, கிருபைனா என்ன தெரியுமா? கர்த்தரை துதிப்பது கிருபை, கர்த்தரை பாடுவது கிருபை, கர்த்தரை உயர்த்துவது கிருபை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது கிருபை. இந்த கிருபையை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா இதுல டிராவல் பண்ணும்போது உன் வாழ்க்கையில பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில பிசாசு இடைபட முடியாது. பிரியமானவர்களே, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. பாருங்க, இருதயத்துல கவலை வருது, சஞ்சலம் வருது, பயம் வருது, ஏமாற்றம் வருது, எதிர்பார்ப்பு வருது, இவ்வளவு வருது, இருதயத்தில் வருது. யாருக்காவது உணர முடியுதா? ஆனால் வருது. ஆனால் உன் இருதயம் கிருபையினால ஸ்திரப்பட்டு இருக்கும்போது, கிருபையினால பலப்படும் போது இதெல்லாம் நம்மளை என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது, தாக்க முடியாது. பிரியமானவர்களே, எனவே இதுக்கெல்லாம் நாம் தாக்கு பிடிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் கிருபையினால ஸ்திரப்பட வேண்டும். அதைத்தான் எபிரேயர் 13 நாம் பார்த்தோம். பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சிலர் வியாதின்றாங்க, சிலர் சில நினைவுகள் அப்படின்றாங்க, சில நினைவுகள் அவனை போட்டு பாடாப்படுத்துது. அவன் இயேசுவை சந்திக்கும் முன்னாடி, கிறிஸ்துவை சந்திக்கும் முன்னாடி அவன் செய்த சபையை துன்பப்படுத்தின காரியங்கள் அவனுக்கு முள்ளா என்ன செய்யுது, கூத்துருது. அவன் ஜெபிக்கிறான். எப்படியே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9. என்னது? கர்த்தரிடத்தில் எத்தனை தடவை ஜெபம் பண்ணா? 3 முறை. நம்ம என்ன ஜெபம் பண்ணணுமா? ஒரு காரியத்தை குறித்து 3 முறை அவன் ஜெபிக்கிறான். எனக்கு இந்த முள் இருக்கு, இதை என்னை விட்டு நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான். அடுத்து, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இந்த உலகத்துல கிருபை இருந்தா போதும். விளங்குதா? கிருபை இருந்தா போதும், அது எல்லாவற்றுக்கும் அது போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை எனக்கு பலவீனம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த பலவீனத்துல தேவனுடைய பலம் எப்படி விளங்கும்? பூரணமாய் விளங்கும். அப்போ பூரண கிருபையை நீங்க பார்க்கணும்னா உங்க பலவீனத்துல கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். பலவீனமே வரல, பிரச்சனையே வரல அப்படின்னா எவனும் கர்த்தர்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டான், வரவே மாட்டாங்க. இதுதான் நடப்பு. டாக்டர்கிட்ட எப்போ போறோம்? நோய் வந்தா போறான். அப்படி டாக்டரா பார்க்கமே தவிர தகப்பனாய் பார்ப்பதில்லை. எப்படி பார்ப்பதில்லை? ஆனா இயேசு பிதாவை எப்படி பார்த்தாரு? தகப்பனாய் தான் பார்த்தார். என் தகப்பனே, என் தேவனே அப்படின்னு ஒரே முறை தான் சொன்னார். மற்ற நேரமெல்லாம் பிதாவே 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 என்று சொன்னார். நாம கடவுளே கடவுளே என்று எப்போதாவது போறோம். ஆனா பிதானா நமக்கு எப்போதும் அப்படிப்பட்ட உறவு இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்படிப்பட்ட ஒரு உறவுல இருக்கும். அவர் கிருபையை பெற்றுக்கொண்டதுனால, பவுல் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு பலவீனத்துல பலன் அடைஞ்சதுனால அவர் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபையில், கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. தனி நபருக்கு அவர் சொல்ற ஆலோசனை. கர்த்தர் இவருக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தைய இவர் யாரும் சொல்றாரு? இப்ப நான் சொல்றேன், எனக்கும் உங்களுக்கும் இதுதான். நம்ம எல்லாருமே எதுல பலப்படணும்?
போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். அப்படி கிருபையினாலே இருதயம் பலப்பட்டால் நாம் இந்த உலகத்திலே ஜெயம் கொண்டவர்களாய் வாழலாம். நாம் இந்த உலகத்துல வெற்றியாளர்களாய் வாழலாம். இந்த உலகத்துல கவலை இல்லாமல் வாழலாம், பயம் இல்லாமல் வாழலாம், எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம் கொண்டவர்களாய் வாழலாம். அதற்குத்தான் தேவன் தம்முடைய கிருபையை ஏற்கனவே உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஏற்கனவே வைத்திருக்கிறார். தவிர நீங்க போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் அதை போய் சுதந்திரிக்க வேண்டியதுதான். நீங்க போய் வர ஒன்றும் செய்ய வேண்டாம். நாம் அதை என்ன செய்யலாம்? சுதந்திரித்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நாம் அநேக இந்த பொல்லாங்கலுக்குள் கிடக்கிற இந்த உலகத்தினால அநேக பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் இதெல்லாம் உண்டு. இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? நீங்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? நீங்கவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில நமக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்றால், பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? சகல கிருபையும் பொருந்திய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சகல கிருபை. நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம். நிறைய பிரச்சனைக்கும் அவர் சகல கிருபையும் பொருந்திய தேவன். ஒரு பிரச்சனைக்கு மாற்றம் இல்ல, சகல பிரச்சனைக்கும் அவர் என்ன இருக்கு? தீர்வு இருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்திருந்தோமானால், சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவார். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவார். சகல கிருபையும் பொருந்திய தேவன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அவருடைய நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? அவருடைய நித்திய மகிமைக்கு. நம்முடைய பிரயாசம், நம்முடைய நோக்கம், நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எதுக்கு? அவருடைய நித்திய மகிமைக்கு. அழிந்து போகிற மகிமை அல்ல. இன்னைக்கு உலகத்துல எல்லாமே என்ன செஞ்சிடும்? அழிந்து நாசமா போயிடும். எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்கிற நம்மை அவருடைய நித்திய மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். இதை தான் அநேகர் உணர்றதே கிடையாது, அநேகர் அறிந்து கொள்வதே கிடையாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இது முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, இது தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுக்கு. எனவே நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஒருவேளை பாடு இருக்கு, உபத்திரம் இருக்கு, சஞ்சலம் இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற. எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். அப்படித்தான் வேதம் சொல்லுது. இயேசுவும் சொல்லும்போது சொன்னாரு, ஒரு ஸ்திரியானவள் ஒரு பிள்ளையை பெறுகிற போது எவ்வளவு வேதனைப்படுவாளோ அப்படித்தான். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பெற்ற பின்பு அவன் அந்த வேதனை என்ன செய்ய மாட்டான்? நினைக்கவே மாட்டாள் என்று இயேசு சொன்னார். எனவே பிரியமானவர்களே, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. அப்போ பாடுகள் எதற்காக நமக்கு அருளப்படுகிறது? நம்மை சீர்படுத்துவதற்கு. நம்ம வாழ்க்கையில நிறைய சீர் இல்லாம இருக்கோம். நம்ம கரடு முரடா இருக்கோம். நாம மனம் போல வாழ்ந்துட்டோம். நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கல, தேவனுடைய விருப்பத்தை பார்க்கல. அப்போ நம்மை சீர்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன தேவைப்படுது? கொஞ்சம் பாடு தேவைப்படுது. எப்படி ஒரு ஆசாரி ஒரு மலையை உடைப்பதற்கு ஒரு ஆப்பை அக்கினியில வச்சு அதை கொஞ்ச நேரம் தான் என்ன செய்வான்? சூடு பண்ணுவான். சூடு பண்ணி அதை அடிச்சு ரெண்டாம் தரம் அதை என்ன செய்வான்? பயன்படுத்துவான். அதே மாதிரி தான் உங்களை அடைச்சி நொறுக்கி உங்களை என்ன செய்வாரு? பயன்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அப்படிப்பட்ட பிதா நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் யாருக்குன்னா, கிருபை பெற்றவர்களுக்கு. யாருக்கு? கிருபை பெற்றவர்களுக்கு தான், எல்லாருக்கும் இல்ல. எனவே பிரியமானவர்களே, இதை நாம் மறந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எதுல பாடுபட்டாரு? மாம்சத்திலே
பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் என்ன செஞ்சாரு? பாடுபட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாம மற்றவர்களுக்காக என்ன செய்யணும்? பாடுபடணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பு. நான் இயேசு எனக்காக பாடுபட்டார், நான் மற்றவங்களுக்காக பாடுபட மாட்டேன் அப்படின்னா அவன் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு தகுதியற்றவன். சரியா? எப்படி? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ பாடுபடுவதற்கு, உபத்திரவப்படுவதற்கு நாம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க அப்போ. ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா நீ பாடுபடப்படல. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை. நீ எந்த பாடுபட்டாலும் அந்த பாடு உனக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் பாடு, அதுக்கு அடுத்து தான் எனக்கு பாடு. நான் இப்படித்தான் அநேக வேளையில் நான் கேட்பேன். அநேக வேளையில் நான் உபத்திரங்களின் வழியாய் சூழ்நிலையில் மாம்சத்தில் பாடுபட வேண்டி வரும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பாடுல முதல் பார்ட் யாருக்கு? உமக்கு தான். ரெண்டாவது பார்ட் தான் எனக்கு. அப்போ முதல்ல பாடுபடுது யாரு? நீர் தான். உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பாடுகளை அவற்றை தூக்கி விட்டுற வேண்டியது. அப்படி தூக்கி விட்டா நீங்க பாடுகளை அனுபவிப்பது உங்களுக்கு எளிதா இருக்கும். இல்லைன்னா நீங்க சோர்ந்து சொல்லி அப்பா எவ்வளவு பாடு, எப்பா எவ்வளவு பாடு, இப்படியே புலம்பியே போயிருவீங்க. அப்பா அந்த பாடுகளை எல்லாம் நீர் முதல்ல எனக்காக என்ன செய்கிறீர்? ஏற்றுக்கொள்கிறீர். உங்களுக்கு தான் அவர் சொன்னாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். அப்படியானால் அவர் நமக்குள்ளாய் இருந்து நம்முடைய எல்லா பாடுகளையும் அவர் படுகிறார். எனவே இப்படிப்பட்ட தைரியத்தை, இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் காணும்போது பிரியமானவரே, நம்முடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை. என்ன கிடையாது சொல்லுங்க? தோல்வி இல்லை, பயம் இல்லை. எனவே ரோமர் 8:17 படிங்க. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் யாரு? என்ன சுதந்திரம் தெரியுமா? அந்த சுதந்திரம் ஒண்ணு. அவரோட பாடுபடுவதற்கு நமக்கு என்ன இருக்கு? என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. அவரோடு பாடுபடுவதற்கு நமக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. அடுத்து கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாடுபட்டால் அப்படியாகும். நல்ல கவனிங்க. இப்ப பாடே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இருக்கா? இல்லை. ஏமாந்துடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாவே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்படியானால் இந்த உலகத்துல பாடு தனியாய் நாம் பாடுபடுவதில்லை. அவரோடு தான் நாம் பாடுபடுகிறோம். அவர் நம்மோடு பாடுபடுகிறார். இந்த அறிவு நமக்கு வேண்டும், இந்த புரிதல் நமக்கு வேண்டும். நீங்கள் ஒரு நெருக்கத்துல, உபத்திரவத்துல, பாடுகள் போகும்போது, அப்பா நீர் என்னோடு பாடுபடுகிறீர், நான் உம்மோடு பாடுபடுகிறேன். இந்த பாடு எனக்கு மட்டும் இல்ல, முதலாவது எங்க வருது? உமக்குரியதா இருக்கிறது. நான் உமக்குரிய பாடுகளில் நான் என்ன செய்றேன்? பங்கு பெறேன்னு சொல்லி உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது உங்க பாடுகளை அவர் எளிதாய் லேசாய் மாற்றி விடுவார். மிகவும் எளிதாய் மாற்றி விடுறாரு. நீங்க சுமக்க முடியாத சுமையை உங்க மேல என்ன மாட்டாரு? சுமத்த மாட்டாரு. அப்படிப்பட்ட நல்ல பிதா, நல்ல தேவன், நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறபடினால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ரோமர் 8:18 படிங்க. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பாருங்க, இனிமேல் கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமைக்கு இந்த பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நீங்க பாடுகளே பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? மகிமையை பார்க்க வேண்டும்.
மகிமையை பார்க்காமல் பாடுகளை பார்க்கும்போது அவன் சோர்ந்து போகிறான், பயப்படுகிறான், அவதிப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான், வேதனைப்படுகிறான். ஆனால் மகிமையை பார்க்க தவறிவிட்டான். ஆனால் இயேசு சொன்னார், இப்படி தெரியுமா, அவர் சிலுவையில் தொங்கும்போது என்ன சொன்னாரு? அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மகிமையை வைத்திருந்தார். நாமெல்லாம் எதை வைக்கும்? அநேக வேளையில பாடுகளை வைக்கும். இன்னையிலிருந்து முடிவு பண்ணிருங்க, பாடுகளை தூக்கி தூரப்பட்டுட்டு மகிமையை முன்னால் வைப்போம். சொல்லுங்க, மகிமையை முன்னாடி வைத்து பாடுகளை பின்னாடி வைப்போம். நீங்க அப்படி வச்சுட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்வார். அப்போஸ்தலர்கள் அடிக்கும்போது வாங்கினாங்க, ஆனா அடி வாங்கினது யாரு தெரியுமா? இயேசு தான் அடி வாங்கினார். அவர் கேட்டாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு கேட்டதை சபை ஏன் துன்பப்படுத்தும்போது என்னை ஏன் துன்பப்படுத்துறான்னு கேட்டார். எனவே பாடுகள் முதல்ல யாருக்கு? அவருக்கு தான், நமக்கு அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோனா 2:8. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை என்ன செய்யறாங்க? போக்கடிக்கிறார்கள். சரியா? யாரெல்லாம் கிருபையை போக்கடிக்கிறாங்க? இந்த மாயையான உலகத்தை நம்பி இந்த உலகத்தில் வரக்கூடிய சந்தோஷத்தை, பொய்யான மாயையான அனித்தியான மாம்ச இச்சைகளை இதை நிறைவேற்றணும்னு தவிக்கிறவன் தனக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறான். கிருபையை போக்கடிக்கிறார்கள். நம்ம முதல்ல பார்த்தோம், கிருபையை என்ன செய்யாதுங்க? விருதாவாக்காதுங்க. இப்போ பாருங்க, யோனாவை பார்க்குறோம், தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறார்கள். நீங்களும் நானும் கிருபையை பிரயோஜனப்படுத்துகிறோமா அல்லது கிருபையை போக்கடிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபை தருகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையை அள்ளி கொடுக்கிறார். இதை நாம் பயன்படுத்துகிறோமா அல்லது போக்கடிக்கிறோமா? யோசித்து பாருங்க. அப்போ அந்த கிருபையை நாம் என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஒரு வசனம் இப்படி இருக்கு, எபிரேயர் 10:29 படிங்க. எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்துப்பார். அப்போ நீ கிருபையின் ரத்தத்தை, உன்னை பரிசுத்தமாக்கினத நீ அசுத்தம் என்று எண்ணி காலின் கீழ் மிதிப்பாயானால் உனக்கு வரக்கூடிய ஆபத்து எவ்வளவு மோசமானது யோசித்து பாருன்னு எழுதிட்டாரு. யோசித்தமா? என்னைக்காவது யோசிக்கிறோமா? யோசித்து பாருன்னு எழுதியிருக்கு. ஒன்று கிருபையை பிரயோஜனப்படுத்து, அதை அனுபவி, அந்த கிருபைக்குள்ள வந்துரு. அந்த கிருபையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி காலின்களின் சேத மிதிக்காத. பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு எச்சரிப்பான வார்த்தை நமக்கு வேதத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த எச்சரிப்பை என்னைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். பெரிய மாற்றம் உண்டாகும். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. அப்போ அவருடைய ரத்தம் என்ன செய்கிறது? நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அப்போ அவருடைய ரத்தத்தினால் நாம் பரிசுத்தமானதை வர நியாயப்பிரமாணத்தை நீதியினால் நான் என்ன ஆகல? பரிசுத்தமாகல. அவருடைய ரத்தத்தினால் நான் பரிசுத்தமானேன் என்பதை உணர்ந்தவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பான், மிகவும் விழிப்பாய் இருப்பான். அவன் கிருபையை விருதாவாக என்ன செய்ய மாட்டான்? போக்கடிக்க மாட்டான். அவன் கிருபையை தேவனுக்கு மகிமையாய் அவன் பயன்படுத்துவான். பிரியமானவர்களே, அவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்துப்பார். உனக்கு டைம் கொடுத்துருக்கு. உனக்கு என்ன கொடுத்துருக்கு? டைம் கொடுத்துருக்கு. அந்த கிருபையை நீ என்ன செய்யாத? விருதாவா போக்கடிக்காத. எனவே தெளிவாய் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. எனவே நாம் பார்ப்போம், தேவனுடைய கிருபையை விருதாவா போக்கடிக்கிறோமா
அல்லது அந்த கிருபையின் ரத்தத்தை அசுத்தம்னு சொல்லி காலுக்குள்ள குமாரனை மிதிக்கிறோமா? அப்படியானால் வரும். என்ன வரும்? வேதம் சொல்கிறது ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று சொல்கிறது. இது பாரபட்சம் இல்லாதது, இது பட்சபாதம் இல்லாதது. எனவே நாம் விழிப்பாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எனவே நான் அந்த கிருபையை எப்படி பற்றி கொள்ள வேண்டும், நாம் எப்படி அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 1:6. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாயிருக்கிறது. அப்போ தேவ கிருபை நமக்கு எப்போ பலன் தரும்? சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அது கிருபை தரும். சும்மா கிருபன்னு பாட்டு படிச்சு போறதுனால கிடையாது. தேவகுமாரன் கல்வாரி சிலுவையில பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், அப்படிப்பட்ட தேவகுமாரன் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து நம்மை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி பூரணமாக்கி பரிபூர்ணமாக்கி இருக்கிறார் என்பதை, இந்த கிருபையை நாம் உணராமல் இருப்போமானால், நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்கிறது. என்ன வரும்? பயப்படுத்த நினைக்கலாம். போது நீ தண்டவாளத்துக்குள்ள போனேன்னா என்ன செய்யும்? அதே ட்ரெயினில் ஏறி போகலாம்ல. ஏறி போனால் தூக்கி சுமக்கும். ஆனால் நீ உள்ளே தலையை கொடுத்தேன்னா நச்சு நாசமாக்கிறோம். எனவே தேவனுடைய கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாது? விருதாவாய் பெறக்கூடாது. சொல்லுங்க பார்ப்போம். நீ தைரியமாக சொல்ல முடியுமா? நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்கவில்லை, நான் தேவனுடைய கிருபையை முறையாக பயன்படுத்துகிறேன். முறையாக பயன்படுத்தின எப்படி? நீ வாயில துதி, நன்றி செலுத்து, அவரை ஆராதி, வேதத்தை படி, இதை மற்றவர்களுக்கு சொல். இதை சொன்னீங்கன்னா நீ தேவனுடைய கிருபை என்ன செய்யல? விருதாவாக்கல. நீ சும்மா கம்முன்னு இருந்தீங்கன்னா, நான் ஒண்ணுமே பேச மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நன்றி செலுத்த மாட்டேன், துதிக்க மாட்டேன், நான் கம்முன்னு இருப்போம்னு சொன்னா நீ தேவன் என் கிருபை என்ன செய்யற? விருதாவாக்குகிற. நீ தேவனுடைய எதை வேணாலும் விருதாவாக்கிடலாம். இந்த உலகத்துல எதை வேணாலும் விருதாவாக்கிடலாம். இதை மட்டும் விருதாவாக்க கூடாது. தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதை அவர் ஒரு நாளும் சகித்து கொள்ள மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? சகித்து கொள்ள மாட்டார். பிரியமானவர்களே, எனவே கிருபை பெருகும்படிக்கு பாவம் செய்யலாமோ என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறது. எனவே இந்த நாளில் யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றும் தேவனுடைய கிருபையில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும், மிக மிக பிரகாசமாயிருக்கும். அப்படிப்பட்ட பிரகாசமான வாழ்க்கையை தருவதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முகம் சிதைக்கப்பட்டார். அவருடைய இரத்த மாய் அவருடைய சரீரம் தொங்கினது. அவர் கேட்டார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். ஏனென்றால் நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காய் அவர் பிதாவினால் கைவிடப்பட்டார். பிரியமானவர்களே, எனவே தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் எழுதியிருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை நாம் தீர்க்கமாய் நம்முடைய இருதயத்திலே எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைக்கு கண்ணீரோடு நாம் நன்றி சொல்வோமானால் அந்த கிருபை பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த கிருபை பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த கிருபையின் பெருக்கத்தை நாம் பார்க்கலாம், அந்த கிருபையின் பெருக்கத்தை நாம் அனுபவிக்கலாம், அதை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதற்காகத்தான் தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். இதற்காகத்தான் தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், நிலைநிறுத்தி இருக்கிறார். நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்த விடமாட்டார். இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, யோசித்துப்பார். அன்னைக்கு யோசிக்கிறதெல்லாம் உனக்கு டைம் இருக்காது. அன்னைக்கு யோசித்தாலும் உனக்கு முடிவு வராது. எனவே இன்றைக்கே இரட்சணை நாள், இன்றைக்கே இரக்கத்தின் நாள். முழுவதுமாய் ஒரு ஒப்பு கொடுப்போம். முழுவதுமாய் அவருக்கு இருதயத்தை திறந்து கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினால் பாவம் நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.